ஒரு கடுமையான பணி. இவங்க இராணுவத்தில் வந்தாங்கன்னா இவங்கள மாதிரி அவன் வாழ்நாள் முழுக்க மறக்கவே முடியாது இவங்கள. ஏன்னா இராணுவத்துலேயும் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இந்த மாதிரியாக ஒரு அசாத்தியமான குரு அப்படின்னு சொல்கிற மாதிரியா. மதிப்பு அவங்களுடைய பெருமைகள்லாம் நிறையா இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா ஏன் மதிக்க வேண்டி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பெருமைகள் அவங்களுடைய சாதனைகள்லாம் பெருசு பெருசாக இருக்கும், யாராலையும் பண்ணியிருக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு குருவாக நின்று அவர் வந்து ஒரு லீட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணுமே தவிர அவர் ஒன்றுமே செய்ய முடியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்கள் இராணுவத்தில், போலீஸ் துறையில் அல்லது அரசில் ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்க, அமைச்சராக இருக்கிறவங்க, இந்த மாதிரியாக நிறைய ஒரு தனித்துவமான ஒரு நேர்மை இருக்கும் இவங்கள்ட்ட. பாகுபாடு இல்லாமல் பார்க்கக்கூடிய பார்வை இருக்குது அந்த மாதிரியாக. அப்போ இந்த மாதிரி அவங்க தொழில் துறையில் இருந்தாங்கன்னாக்கா, ஒரு வேலையில் இருந்தாங்கன்னா இவங்க இந்த மாதிரி தான் செயல்படுவாங்க. ஒன்றும் செய்ய முடியாது அவங்கள. அந்த மாதிரியான ஒரு இருக்கும். பெண்மணியாக இருந்தாங்கனாலும் அதே மாதிரி தான். நல்ல டீச்சர்ஸ், குடும்ப நிர்வாகத்தின் மேலே அதீதமான அக்கறை எடுத்துக்கிறவங்க. தொழில் இருந்தாங்கன்னா இவங்களை வந்து அந்த நிர்வாகம் வந்து ரொம்ப கடுமையான நிர்வாகம் இருக்கும். போனால் ரொம்ப உச்சத்துக்கு போயிடணுங்க. போய்ட்டு நிர்வாகத்துக்கு வேறு ஆட்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த இவங்க தொழில் செய்ய முடியும். சின்ன சாதாரணமான தொழிலில் அவங்களால செய்ய முடியாது. ஏன்னா இவங்களுடைய கண்டிஷனுக்கு ஒர்க்கர்ஸ் இருக்க மாட்டாங்க. இப்போ அரசு அதிகாரினா அவன் கேட்டே ஆகணும். இல்லை ஒரு கம்பெனியுடைய நிர்வாகத்தில் இருக்காங்கன்னா அவங்க கேட்டே ஆகணும். அந்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் கவர்மெண்ட்டில் இருப்பாங்கல்ல அவங்க. மேக்ஸிமம் கவர்மெண்ட்டு. ஏன்னா 10ஆம் இடம் சூரியன் எடுத்துங்களா உங்களுக்கு. சூரியனுங்கும்போது உங்களுக்கு அந்த நிர்வாகத்தின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருப்பாங்க. அரசு சார்ந்த வேலை. இது விருச்சிக ராசி அப்படிங்கிறதுனால, இந்த லக்னம் விருச்சிகத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால, இது வந்து உங்களுக்கு செவ்வாயினுடைய இடங்கிறனால இப்போ இந்த இராணுவம், போலீஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒரு சட்டத்திட்டங்களை கடைப்பிடிக்கிறதுல ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடியவங்களாம் அவங்க இருப்பாங்க. பயம் இருக்காது, ஒரு அசாத்தியமான ஒரு துணிச்சல் இருக்கும். அப்போது இவங்களை வந்து அதாவது இவங்களுடைய மேலதிகாரிகளும் இவங்களை கண்டு பயப்படுவாங்க. உயர் அதிகாரிகளுக்கு இவங்க தானே ஒரு பயம் இருக்கணும், இவங்களுக்கு அந்த பயம் இருக்காது. உயர் அதிகாரிகளுக்கு ஒரு என்ன செய்யலாங்கிற ஒரு பயம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு கரெக்டாக இருக்கும்போது யாராக இருந்தாலும் பயம் வரும். அந்த மாதிரி டைப் அவங்க. அதனால் பொதுவாக அவங்க தொழில் செய்கிறத விட பணி செய்வது மிக மிக சிறப்பாக இருக்கும். அரசுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதை நம்ம பார்க்கணுன்னா நம்ம அங்கிட்டு மகாபாரதத்துக்குள்ளே தான் போகணும். இன்னும் ஒரு பாட்டு தான் அவருடைய இது இருக்குது. துர்வாசர் வந்து ஒரு மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டாக அமைகிறது. இன்னொரு இடம் இருக்குது மகாபாரதத்துக்குள்ளே. வேறு என்ன கேட்கணும் இப்போ அவங்களுக்கு இல்லை சார், திருமணம் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க பார்த்துடலாம். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியது தான். விருச்சிகத்தை பொறுத்த அந்த விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அமையக்கூடிய வரன் ஆணோ பெண்ணா அதனால் ரிஷபத்திலேருந்து வரக்கூடியவங்களா கண்ணனாக இருப்பாங்க. இவங்களுக்கு முற்றிலும் ஆப்போசிட்டான நபர். இவங்களுக்கு கட்டுப்பட்டும் இருக்க மாட்டாங்க, தனித்தும் செயல்பட மாட்டாங்க. அது ஒரு விசித்திரமாக இருக்கும். மகிழ்ச்சின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அப்படி சொல்லிட முடியாது. கடமைக்கு வாழக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பிரிவை சந்தித்து வாழக்கூடியவங்களும் நிறையா இருப்பாங்க. ஏன்னா இந்த இவங்களுக்கு இவங்களுடைய ஜாதகத்தில் வந்து இப்போ இந்த லக்னாதிபதி செவ்வாய், இந்த நட்சத்திர அதிபதி குரு, இந்த ரெண்டு பேரும் என்ன பொசிஷனில் இருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ரெண்டும் மிக வலிமையாக இருந்துட்டால் இவங்க தனித்து இயங்கக்கூடியவங்களாக ஆகிடுவாங்க. அதே மாதிரி சுக்கிரன் வந்து நீச்சம் அடைஞ்சிருந்தாலோ அல்லது ஆட்சியில் இருந்தாலோ இவங்களுடைய ஈக்குவல். இப்போ நீச்சம்னா இல்லற சுகங்கிறது பெரும்பாலும் இவங்க விரும்ப மாட்டாங்க, அப்படி போகும். ஆட்சியில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களோட செவ்வாய் ஆட்சியில் இல்லாமல் சுக்கிரன் ஆட்சியாக இருந்தால், உச்சமாக இருந்தால், இவங்க வெளியில் எப்படி இருந்தாலும் வீட்டில் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. வாழ்க்கை துணை தான் முழுமையாக இவங்களை ஆளுமை செய்வாங்க. அப்போது இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியமாகப்படுது. ஏன்னா செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படிங்கிறது முக்கியம், சுக்கிரன் எங்கே இருக்குங்கிறது முக்கியம். இந்த நட்சத்திர அதிபதியான குரு, விசாக நட்சத்திரத்துக்கு குரு தான் அதிபதி, அவர் எங்கே இருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாகும். ஏன்னா இப்போ இந்த குருதசையினுடைய லாஸ்ட்டில் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் 19 வருஷம் உங்களுக்கு சனி திசை. சனி திசை வந்து வாழ்க்கையினுடைய எல்லா அடிப்படையான விஷயங்களையும் கற்றுக் கொடுத்துரும்.
அதுக்கப்புறம் 11ஆம் இடத்த அதிபதியினுடைய புதன் திசை. அப்போது உங்களுக்கு 19-20 வயசில் வாழ்க்கை அப்படியே டேனிங் ஆகும். உயர்கல்வியெல்லாம் ரொம்ப சிறப்படைவாங்க, உயர் பதவிகளை ரொம்ப எளிதாக அடைவாங்க, ரொம்ப புத்திசாலித்தனம் இதெல்லாம் இருக்கும். அப்போ அதில் தான் இந்த 19 to 36 வயசுக்குள்ளே தான் அவங்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது ஆரம்பிச்சு. அதுலேயே குழந்தை பாக்கியம் இதெல்லாம் 36 வயதுக்குள்ளே அடைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் 7 வருஷம் கேது திசை. கேது திசை இவங்களுக்கு ஆன்மீக அறிவு அங்கே தான் கொடுக்கும். ஆன்மீகமான சிந்தனை, மூதாதையர்கள் சொத்துக்களை அடைகிறது, இதெல்லாம் இவங்களுக்கு இங்கே தான் அமையும். அதற்கு பிறகு உங்களுக்கு 43 வயசுக்கு பிறகு சுக்கிர தசை ஆரம்பம். இதுதான் மனைவி அல்லது கணவருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட திசையாக வருது. அப்போ 46 வயசில் இவங்க எப்படி இருப்பாங்க? வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பட்டவங்களா, வாழ்க்கை துணையிட்டது விலகிறவங்களா, ஒன்றி வாழ்க்கை வாழ போகிறவங்களா அப்படிங்கிறதெல்லாம் இந்த 46வது வயசுலேருந்து 66வது வயசு தான் தீர்மானிக்கும். 66க்கு பிறகு உங்களுடைய திசை எல்லாமே யோகாதிபதி சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாமே. அப்போ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வாழ வேண்டிய வாழ்க்கையே இந்த 60 வயசுக்குள்ளே தானே. ஆமாம். ஆனால் அதுதான் இப்போ பெருமையாக இருக்கும், பல விதமான பராக்கிரமம் இருக்கும், பாராட்டுகள் இருக்கும். ஆனால் வாழ்க்கையை இந்த 66 வயசுக்குள்ளே நல்லா வாழ்ந்துருக்காங்கன்னா சொல்லிட முடியாது. அது கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தான் அமையும். ஸோ அந்த மாதிரி இந்த இப்போ நிறைய பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமாதமான தோற்றமும் அவங்களுடைய பதவிகளும் இருக்கும். ஆனால் வாழ்க்கைங்கிறது, குடும்ப வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சிக்குரியதாக அமையாமல் இருக்கும். இதை நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது என்ன, இது விருச்சிகத்தை நீங்கள் சொல்ல போனால் தியாகத்துக்கே உருவான லக்கணம்னு சொல்கிறது. எல்லா விதமான தியாகங்களுக்கும் இதுதான் அடிப்படையாக இருக்கும். அது வாலண்டியராக இவங்களே ஏற்படுத்திக்கிறது. அது நிறைய நம்ம பீஷ்மரை பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அந்த மாதிரியான லக்கணத்துக்குள்ளே ஒரு இந்த விசாக நட்சத்திரம் வர்றதுனால தான் இந்த நம்ம துர்வாச முனிவரை நம்ம எடுத்திருக்கோம். நான் அவ்வளோ பவர்ஃபுல்லான பொது விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக, குடும்ப வாழ்க்கையோ இல்லற வாழ்க்கைக்கோ ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதவங்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அது காரணம் 12ஆம் இடத்த அதிபதியாக சுக்கிரன் வர்றாரு, 7ஆம் இடத்த அதிபதியாக சுக்கிரன் வர்றாரு. ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு 2ஆம் இடத்த அதிபதியாக இந்த நட்சத்திர அதிபதி குரு வர்றாரு, 5ஆம் இடத்த அதிபதியாக வர்றாரு. அப்போ எல்லாமே மிங்கிளாக இருக்கும். அவங்க லைஃபு ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஓஹோன்னு சொல்ல முடியாது, விசித்திரமாக இருக்கும் அவங்களுடைய லைஃப். ஜோதிடத்துள்ள ரொம்ப போயிட்டா சரி, துர்வாசல் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடும். ஒன்று தான் இருக்குது, ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமான பாயிண்ட்டு. இப்போ என்னென்னா, இப்போ பாண்டவர்கள் இந்த வனவாசம் போனாங்க இல்லைங்களா, சூதாடி எல்லா இதையும் இழந்து அவங்க வனவாசம் போனாங்க இல்லைங்களா. போனதுக்கப்புறம் இப்போது சகுனிக்கும் துரியோதனனுக்கும் ஒரு விதமான ஆசை வருது. ஆசை என்ன காரணத்தோடு வருது. ஏன்னா இப்போ திடீர்னு துர்வாச முனிவர் அசனாபுரம் வர்றார் துரியோதனை பார்க்குறதுக்கு. ஆமாம். பார்த்தோன்னே சரி இது ஏடா கூடமான ஆளாச்சேன்னு துரியோதனம்னா மிகுந்த வரவேற்பு கொடுத்து அடிச்சு நிறுத்துறது. ஆமாம், மிகுந்த வரவேற்பு கொடுத்து அவர் மன்னமகிழ்ற மாதிரியாக எல்லா விஷய பணிவிடைகளையும் செஞ்சு காலு கீழே உட்காந்துடுறான். உட்காந்துட்டு தங்களுடைய அருள் வேணும்னு சொல்லி இந்த மாதிரி துரியோதனை கேட்டோன்னா இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடும். துரியோதனா, உன்னுடைய சேவையை பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், என்ன வேணும் கேளு அப்படின்னு அவர் கேட்பார். உடனே சகுனி துரியோதனை சொல்லுவார், இந்த மாதிரி எங்களுக்கு அருள் புரிஞ்ச மாதிரி நீங்கள் பாண்டவர்களுக்கும் போய் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லுவார். சொல்லு அப்படின்னு சொன்னால் இப்போ துரியோதனை சொல்லுவார், இந்த மாதிரி பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கிறாங்க, எங்களுக்கு அருள் புரிஞ்ச மாதிரி நீங்கள் அவங்க இல்லத்துலேயும் போய் நீங்கள் உணவு அருந்தி நீங்கள் அவங்க ஆசி வழங்கணும் அப்படின்னு சொன்னோன்னே துரியோதனா, உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டதெல்லாம் பொடி பொடியாக போச்சேன், நீ இந்த மாதிரியாக ஒரு பாண்டவர்கள் மீது இவ்வளோ பற்று இருக்குமா இருக்கியே, நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், நிச்சயமாக போய் நான் பாண்டவர்களுக்கு நான் ஆசி வழங்கிட்டு நான் போகிறேன் அப்படின்னா சரின்ற இப்போ அவர் கிளம்பிடுவார். ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் மட்டும் போகிறவர் இல்லை, சிசிய கோடிகள்னு அது ஒரு பெரிய படையே இருக்குது. ஒரு 200 பேர் 300 பேர் இருக்கிற மாதிரியான ஒரு குரூப் அது. ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய ஆள்னா சிஷியர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அது அடிப்படைகள், போக்குவரத்து,
அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய நபர்கள் இருக்கக்கூடியவர். இப்போ ஒரு தர்மம் இருக்கிற இடம் தேடி போகிறார். போனால் எப்போ போகிறாருன்னா மதியத்தை, அதாவது உணவு வேலை முடிந்து போகிறார். காட்டு வழிங்கிறது நேரமாகிடுச்சோ இல்லை அதுதான் சந்தர்ப்ப சூழ்நிலை. திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிமாண்டாகவே இப்போ சகுனி, நீங்கள் உச்சி வேலைக்கு பிறகு போய் அவங்கள சந்திங்க. அது இயற்கை அப்படி தானே பண்ணும். அப்போ அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ தர்மன இல்லத்துக்கு போகிறார். கோயில் தானே அவங்க. போனோன்னே எல்லாம் வந்து ரொம்ப மிகுந்த பசி களைப்பில் இருக்காங்க. நீராடி விட்டுட்டு வர்றான். அதுக்குள்ளே எல்லாத்துக்கும் உணவு தயார் பண்ணி வை அப்படின்னோடனே அவன் இப்போ தான் எல்லோரும் சாப்பிட்டு பாத்திரத்தை கவுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அந்த அச்சய பாத்திரம் வந்தோடனே ஒரு முறை கவுத்தாச்சுன்னா மறுநாள் தான் அதை நீங்கள் எடுக்க முடியும், பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு சிக்கல் ஆகி போச்சேன்னு பாஞ்சாலிக்கு ரொம்ப வருத்தமாயிடும். சபிச்சுட்டு போயிடுவார். ஆமாம், ஏற்கனவே காட்டில் உட்காந்துருக்கோம், வனவாசத்தில் உட்காந்துருக்கோம். இதில் இவர் சபிச்சுட்டு போயிட்டான்னா இந்த பழி நமக்கு இன்னும் ரொம்ப துன்பத்தை தருமைங்கிற பாஞ்சாலிக்கு அவளையில் உடனே வேறு யார் ஆபத் பாந்தவன் யார்? கிருஷ்ணர் தான். கிருஷ்ணான்னு வேணுன்னே அவர் வந்துடுவார். வந்து என்னம்பார், இந்த மாதிரி துர்வாச முனிவர் வந்திருக்காரு, நீராட சென்றிருக்காரு, அவர் வர்றதுக்குள்ளே உணவு தயாரிக்கணும்னா அது முடியாது, இந்த மாதிரியாக நான் பாத்திரத்தை கவுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னோடனே எங்கே பாத்திரத்தை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா அதில் ஒரே ஒரு கீரை ஓட்டிக்கிட்டு இருக்கும், ஒரே ஒரு பருக்கை மட்டும் இருக்கும். இது போதுமே அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுவார், அதை எடுத்து கிருஷ்ணன் ஆர்ப்பணம்னு சாப்பிடுவார். சாப்பிட்டோன்னா அங்கே எல்லாருக்கும் வயிறு நிறைஞ்ச மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆகிடும். துர்வாச முனிவர் பார்ப்பார், இது என்னடா அது விரதம், யாரோட வேலைன்னு பார்ப்பார். பார்த்தா கண்ணனுடைய லீலைன்னு தெரிஞ்சவொடனே இதுக்கு மேலே போய் தர்மனை சந்திக்கிறது சரியாக வராது, இப்போ தர்மனுடைய சாபத்துக்கு நம்ம ஆளாக நேரணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, சிசிய கொடியெல்லாம் உணவுக்கெல்லாம் போனோம், யாருக்காவது பசிக்கு தானே அப்புறம் இல்லை எல்லாம் கழுத்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னோடனே சரியெல்லாம் கிளம்புவோம் அப்படிங்கிறார். இப்போ அவர் என்ன பண்ணுவார், கண்ணை பீமனை விட்டு சாப்பிட அழைச்சிட்டு வாம்பார். பீமன் போய் கூப்பிடுவோம், தயவுசெய்து நீங்கள் வந்து உணவு வந்து எல்லாம் ரெடியாக விடுவாங்க. என்னென்னா நான் வரலன்னு சொல்லு, நாங்கள் எல்லாம் பசி ஆறிட்டோம், நாங்கள் எங்களுக்கு பசியே இல்லை, ஆகவே நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் பீமன் அனுப்புவார். இல்லை நீங்கள் அவசியம் வரணும்னு கண்ணன் சொன்னார். நாங்கள் வர்றதில் இன்னொரு முறை வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த துர்வாச முனிவர் போயிடுவார், சிசிகளோடு போயிடுவார். அதாவது இதுதான் இந்த மகாபாரதத்துக்குள்ளே இருக்கிற ஒரு மிக முக்கியமான இடமாக இந்த துர்வாச முனிவரே பயந்து போகிற அளவுக்கு ஒரு சாபத்தை பெறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் நழுவி போகிற மாதிரியான சுச்சுவேஷன் உருவாக்குறார். அப்போது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய மிக முக்கியமானது. எல்லாத்தையும் சபிக்கிறவர், சரியில்லைன்னு சபிக்கிறவர், இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வந்துடும் இல்லையா, அதுதான் இது. இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வைக்கட்டான நிலை வரும். அதாவது ஒரு யானை வந்து ஒரு எலிகிட்ட போய் பணிஞ்சு நிற்கிற மாதிரியான ஒரு நிலை வந்துடும் இல்லையா, கண்டிப்பாக வரும். ஏன்னா அதனுடைய உதவி சமயத்தில் தேவைப்படுற மாதிரி ஆகிடும் இல்லையா. எத்தனையோ அந்த பஞ்சதந்திர கதைகளில் எலியால் விடுபட்ட யானைகள் உண்டு. ஆனால் வலையில் மாட்டிக்கிறது, வலையிலேருந்து அறுத்து விட்டு இவங்க காப்பாற்றுறது அப்படிங்கிற மாதிரியாக இந்த பஞ்சதந்திர கதைகளில் அதெல்லாம் உண்டு. அது மாதிரியாக இந்த விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க, அதுவும் இந்த விசாக நட்சத்திரனுடைய 4வது பகுதியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியாக ஒரு தர்ம சங்கடமான நிலையும் வரும் என்பதற்கு இந்த மகாபாரத கதைக்குள்ளேயே ஒரு சூழலும் இருக்குது. அப்போது இப்போ பாருங்கள், இப்போ இவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இது போலயும் இருக்கும். உடல்நிலை மேலே வந்து மிகுந்த கவனத்தையும் செலுத்துவாங்க, அதே போன்று ரொம்ப கேர்லெஸ்ஸாக விடுவாங்க. 2 நிலையும் எடுப்பாங்க. என்ன காரணம் கேட்டால், இப்போ இந்த மேசம் இந்த விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் இடம் நோயை கொடுக்கக்கூடிய இடமும் மேசம் செவ்வாயினுடைய வீடு, 2மே அதிபதி ஒரே நபர் தான். மேசம் வந்து உங்களுக்கு தலை சார்ந்த பகுதியை குறிக்கும். அப்போ இவங்களுக்கு பெரும்பாலும் வரக்கூடிய
நோய் என்னன்னா தலை சார்ந்து தான் வரும். தலைவலி வரும், கண் சம்மந்தமான பிரச்சனை வரும், மூக்கு சம்மந்தமான, வாய் சம்மந்தமான, காது சம்மந்தமான, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோயினால தான் இவங்க பாதிக்கப்படுவாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த தண்ணீர் அதிகமாக குடிக்காது தான். தண்ணீர் குடிக்க மாட்டாங்க போதும். ஏன்னா வேலை என்ன வேலையில் இருக்காங்களோ அதுலேயே முழு கவனத்தை செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியாக நிறைய நபர்கள் நம்மளுடைய வாழ்வியலில் நம்ம பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த ஒரு பிடிவாதத்தன்மை. நான் நிறைய பேருக்கு நான் அந்த ஜோதிடம் சொல்லும்போது, நம்ம இந்த விருச்சிக இலக்கணமாக இருந்தாங்கன்னா, மேச இலக்கணமாக இருந்தால் தண்ணீர் குடிக்க மாட்டேன்னா ஆமான்னு தான் சொல்கிறாங்க. தாகம் இருந்தாலும் தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது, செய்கிற வேலையிலேயே முழு இதாக இருக்கிறது, மாறுறதில்லை, அந்த மறந்துடுறது. இதனால் உங்களுக்கு தலைவலி வரும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. யாரும் இதில் பார்க்குறவங்க கூட எனக்கு அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ முக்கியம். வேறு என்ன கேட்கணும் ஜி? எல்லோரும் ஆரோக்கியமாக நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆமாம். உடல்நிலையில் எந்த பாதிப்பு இருக்குதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆமாம். இப்போ அதுக்கு அடுத்தது நான் அட்வைஸே ஒன்றும் கிடையாது. போதும். அடுத்த நம்ம அடுத்த நட்சத்திரத்தை பார்த்துருவோம். போதும்.